தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். 200 அடிச்சு போர் அடிச்சு போச்சு. 250 பத்தாது. ரைட், இந்த சீசன்லேருந்து 300 அடிக்கிறோம் அப்படின்னு ஒரு டீம் ரெடியாக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி தினமலர் கிரிக்கெட் திருவிழா presented by SPR City. ஸோ இன்னைக்கான மேட்ச் சீசனோட 2வது மேட்சா, அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர்நூன் மேட்சா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துலேருந்து SRH விசஸ் நம்மளுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆரஞ்ச் ஆர்மி விசஸ் அல்லா போல் தான் மோத போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டேடியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பந்தை தேடி பேட்டு போவேணாம், பேட்டை தேடி பால் வரும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பேட்டிங் பாரடைஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்க போது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேட்ஸ்மேனுக்கு இருக்க போது. இது பேட்டிங்கான பாரடைஸ்ன்னு சொன்ன மாதிரி இருக்கு தான் போகுது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தளவு பால் நின்று வரப்போகுது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடுறது அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. டாஸ் எந்த கேப்டன் எடுக்கிறாங்களோ டெஃபினட்டாக தே வில் கோ ஃபார் பேட்டிங் ஃபர்ஸ்ட். சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்சில் பியூர் பேட்டராக மட்டும் தான் விளையாட போகிறாரு. ரியன் பராக் அவர் தான் கேப்டன்சி ரோல் எடுக்க போகிறாரு. அவருடைய கேப்டன்சியில் த்ருவ் ஜுரேல் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு. ஏன்னா NCA சாம்சனுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கல, அந்த இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆனதுனால. ஹெட் டு ஹெட் கிளாஷில் பார்த்தீங்கன்னா SRH 11-9 லீடிங்கில் இருக்காங்க. ரெண்டு டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பீன் பேலன்ஸ்ட் வித் தி இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் கோட்டா எப்படி ஃபில் பண்ணுறாங்கிறத பார்த்துலாமா? ஸ்டார்டிங் வித் தி ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய 4 ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஷிம்ரன் ஹெட்மயர், நம்பர் 2 அசரங்கா, நம்பர் 3 ஜாஃப்ரா ஆச்சர்னு 3 ஸ்பாட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 4வது ஸ்பாட் தீக்ஷனா போகிறாங்களா இல்லை ஃபசலுக்கு ஃபருக்கியா? ஸோ ஒரு ஸ்பின் பேஸ்டு ஒரு ட்ராக் இருக்க போதுன்னா தீக்ஷனா ப்ளே பண்ணுவாங்க, இல்லை ஒரு பேஸ் பேஸ்டு ஒரு ட்ராக் இருக்க போதுன்னா ஃபசலுக்கு ஃபருக்கி. பட் ஆனால் இருக்கக்கூடிய ஃபார்ம் பேஸ் பண்ணி போகணும் அப்படின்னா யோசிக்காமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் போட்ட விதமாக இருக்கட்டும், அந்த கண்ட்ரோல்டான அந்த ஓப்பனிங் பவுலிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம டெத் ஓவரில் பவுலிங் பண்ண ஃபசலுக்கு ஃபருக்கி தான் தே குட் ப்ரிஃபர். ஸோ இதே நம்ம SRH எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டவுட்லி டிராவிஸ் ஹெட், என்ரிச் கிளாசன், பேட் கமின்ஸ் 3 ஸ்பாட் ஸ்டீல் அவுட் ஆயிடுச்சு. 4வது ஸ்பாட் ஆடம் ஜாம்பாவா இல்லை கமிந்தோ மெண்டிஸா? ஸோ இவர் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர், இங்கே பியூரா ஒரு ஸ்பின்னர். ஸோ இது ரெண்டில் எந்த கால் எடுக்க போகிறாங்கிறது அப் டு த கேப்டன் தான். ஏன்னா இவர் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கமிந்தோ மெண்டிஸ் போத் பவுலிங் அண்ட் பேட்டிங் வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இஃப் ஐ கோ வித் மை சாய்ஸ் அப்படின்னா ஸோ கமிந்தோ மெண்டிஸ் எடுக்கிறப்ப டீம் SRHக்கு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்க போகுது. ஸோ ஐ வுட் கோ வித் கமிந்தோ மெண்டிஸ். ரெண்டு சைட்லையும் எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன் இருக்கிறனால த ரியல் டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி த பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ எந்த டீம் பவுலிங் கண்ட்ரோலாக வச்சிருக்காங்களோ மேட்சை வின் பண்ண போகிறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் லைனப் இருக்கக்கூடிய SRHா இல்லை ஒரு யங் கன்ஸ் இருக்கக்கூடிய நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸா? இந்த மேட்சோடைய ஃபேவரேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட் அகெயின் அன்டவுட்டட்லி SRHன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர் விட்டா அடுத்து ஆடுவாங்க. அவர் விட்டார்னா எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து ஆடுறதுக்கான பிளேயர்ஸ் அப் டு 7 வரையும் அவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, பேட் கமின்ஸ், ஸோ ஜாம்பா உள்ளே வந்தார், இயர் நிதிஷ் ரெட்டிகிட்டேருந்து பவுலிங் கிடைக்கலாம், இப்படின்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸோட தே ஹேவ் இட். பட் அவ்வளோ ஈஸியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 3 சீசன்ஸாக சஞ்சு சாம்சனோட கேப்டன்சியில் தே டன் அ பிரிட்டி மச் டீசன்ட் ஜாப். சஞ்சு சாம்சன் இந்தியா கார்டின அந்த ஃபார்மை அப்படியே எடுத்துகிட்டு டீம் அப்படியே ஆங்கர் பண்ணி கொண்டு போகிறப்ப ஜெய்ஸ்வாலோட சப்போர்ட் பேட்டிங்லையும் பவுலிங்கில் நம்மளுடைய சந்தீப் சர்மா மற்ற எல்லாத்துலேருந்து சப்போர்ட் கிடச்சிச்சுன்னா டீம் ராஜஸ்தான் ஈஸி கோவாக இருக்க விட மாட்டாங்க. நம்ம ப்ரெடிக்ஷனை மாற்றுற மாதிரி இந்த மேட்சை டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டீமை இந்த மேட்ச்சில் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்.